திருச்சியினுடைய புதிதாக அமைய இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையத்துல தான் நாம தற்போது இருக்கிறோம். நீங்க பார்க்கலாம், எனக்கு பின்னாடி அந்த திருச்சி மாநகராட்சியினுடைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருக்கிற இந்த பேருந்து நிலையம் தான் இனி திருச்சியினுடைய புதிய பேருந்து நிலையமாக அமைய இருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நான் ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பா 246 கோடி ரூபாய் செலவுல இந்த பேருந்து நிலையமானது தற்போது கட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தளம், தரைதளம் மற்றும் முதல் தளம் என்று 2 தளங்களுடன் கூடியதாக இந்த பேருந்து நிலையமானது இருக்கிறது. நம்ம இப்போ அந்த பேருந்து நிலையத்திற்கு உள்ள சென்றுட்டு இருக்கோம். முழுவதுமாக இந்த பேருந்து நிலையமானது இந்த தரைதளம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்சாதன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் இந்த LED ஸ்கிரீன்ஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம இங்கேருந்து எந்த ஊருக்கு போகிறது, எந்தெந்த வழியா எந்தெந்த இடத்துக்கு செல்றது அப்படின்னு தொடர்பான அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த LED ஸ்கிரீனில் வந்து தெரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஒரு பேருந்து நிலையம் முழுவதுமாகவே ஒரு ஏசியில இருக்கு, குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பேருந்து நிலையமாக தான் இருக்கும். ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் நமது சென்னையில் இருக்கக்கூடிய கீழம்பாக்கம் பேருந்து நிலையம். அதுக்கு அடுத்து இந்த பேருந்து நிலையம் தான் தற்போது பெரிதாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 401 பேருந்துகள் வந்து இந்த பேருந்து முனையத்தில் வந்து இயக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3500 பேருந்து வந்து இயக்குவதற்கான வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே LED ஸ்கிரீன் இருக்கு. பெரிய பேருந்து நிலையன்றதுனால முடியாதவங்களுக்கான அந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அதுவும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த நகரும் படிக்கட்டுகள் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தரைதளம் மற்றும் முதல் தளத்தோட கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கலேட்டர் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மேல் தளத்துக்கு போகக்கூடியவங்க இந்த எஸ்கலேட்டரை பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஏசி ஃபெசிலிட்டி செய்யப்பட்டிருக்கிறதுனால ஏசி அறையுடன் கூடிய காத்திருப்பு அறைகளும் இந்த பகுதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான அந்த பேருந்து நிலையத்தினுடைய முழுமையான காட்சி இதுதான். அது மட்டும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், 80 பெண்களுக்கான 80 கழிப்பிட வசதிகள், ஆண்களுக்காக 60க்கும் மேற்பட்ட கழிப்பிட வசதிகள், மின் தூக்கி, லிப்ட், இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமாவே இருக்கு. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு திருச்சியில இப்போ. ஆனா பாத்தீங்கன்னா இங்க ஏசி போயிட்டு இருக்கு. அந்த ஃபுல்லாவே பேருந்து நிலையம் முழுவதுமாகவே 50 ஏக்கர் இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்துல தரைதளம் முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா ஏசி வசதி செய்யப்பட்டு நல்ல சில்லுன்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. இதை வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைக்க இருக்கிறாங்க. சுமார் இந்த திருச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா மத்திய பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அது சர்வீஸ்ல இருந்ததுனால இது மதுரை ரோட்ல இந்த பேருந்து நிலையமானது அமைக்கப்படுறதுனால அந்த சர்வீஸ் சாலைகள், அதற்கான சர்வீஸ் சாலைகள் எங்கிருந்து வரீங்க? பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கு? என்ன மாதிரி? சிறப்பா இருக்கு. நவீன முறையா பஸ் ஸ்டாப் கிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 100 வருஷம் பாரம்பரியமா இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து. நீங்க மார்க்கெட்ல இருந்து வரேன்றீங்க, அந்த வெயில் அடிக்குது, இங்க ஏசி எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு? மக்களுக்காண்டியா, மக்கள் வந்து ரொம்ப கூலிங்கா உட்காந்து ஏசியில உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு. உங்க தெரியும் இப்ப அடிக்கிற வெயில வந்து இப்ப வந்து அதான் நவீனமா கட்டியிருக்காங்க. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு இப்ப வந்து நவீனமா கட்டியிருக்காங்க. நம்ம வெளிநாட்டுல எல்லாம் இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊர்ல இப்ப எஸ்கலேட்டர், ஏசி வசதி, சுத்திகரித்த குடிநீர் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருக்கு? நிறைய மக்கள் சுத்தி பார்க்கறதுக்குன்னே வராங்க. ஆமா, நாங்களே சுத்தி பார்க்கலாம் தான் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு மார்க்கெட்ல இருந்து இங்க வந்திருக்கோம். நாங்கள் அடிக்கடி மதுரை, வெளியூருக்கு, சென்னைக்கெலாம் போக வேண்டியிருக்கு. இது நல்ல வசதியாக இருக்குது. நல்ல உண்மையுமே அருமையான ஐடியா, நல்ல ஐடியாவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேருந்து நிலையம் வந்து மாவட்டத்தில் அமையப்பட்டிருக்கிறது வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால இதை சுற்றி பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய கடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைகள்லாம் நாளைக்கு தான் சிஎம் வரதுனால திறக்குவாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் ராமன் காட்டிட்டு இருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இதில் வந்து இந்த ஆரோ வாட்டர்னு சொல்லக்கூடிய வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த
இருக்கைகள் பார்த்தீங்கன்னா ஏசி அறையுடன் கூடிய காத்திருப்பு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட்லலாம் எந்த அளவுக்கு பயணிகள்லாம் காத்திருப்பு இருக்கையில் வந்து இந்த போர்டிங் பாயிண்ட்ல வந்து அமர்ந்திருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு காத்திருப்பு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து எல்இடி ஸ்கிரீன்ஸ் தான் அமைச்சிருக்கிறாங்க. எந்த அறிவிப்பு பலகையும் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீன்ஸ் தான் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து இங்கே இயக்கப்படுது. தரைதளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் நம்ம வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள்லாம் இயக்கப்படுது. அதே போன்று முதல் தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க திருச்சிக்குள்ள நீங்க போகக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் முதல் தளத்துல எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது. அதே மாதிரி வயதானவங்க முடியாதவங்களுக்காக எஸ்கலேட்டர் வசதி இருக்கு, லிஃப்ட் வசதி இருக்கு, அதே மாதிரி படிக்கட்டுகள் வசதியும் இருக்கு. எளிதாக மக்கள் வெளியேறக்கூடிய வகையிலும் மக்கள் ஈஸியா அணுகக்கூடிய வகையிலையும் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து இந்த மதுரை ரோட்ல இந்த அமைக்கப்பட்டிருக்கிறதுனால புதிய அணுகு சாலைகள் அமைப்பதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு அதுக்கு ஒரு 80 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இவ்வளவு பிரம்மாண்டம் கொண்ட இந்த புதிய பேருந்து நிலையமானது நாளை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வைக்க இருக்கிறாங்க. திருச்சியில் இருக்கிற ஏராளமான மக்கள் தொடர்ந்து இங்க வந்து இத ஒரு மலைக்கோட்டை தான் திருச்சிக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்ற மாதிரி இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் அமைஞ்சிரும் அப்படின்ற வகையில தான் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது.